This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. விஜய் சேதுபதி நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் தலைவன் தலைவி திரைப்படம் கடந்த 25ஆம் தேதி வெளியானது. ட்ரெய்லருக்கு கிடைத்த வரவேற்பால் ரசிகர்கள் பலரும் படத்திற்கு ஆர்வத்துடன் சென்றார்கள். அவர்களது ஆர்வத்தை படம் பொய்யாக்கவில்லை. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக படம் அமைந்திருக்கிறது. இந்நிலையில் படத்தின் 4வது நாள் வசூல் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னணி மற்றும் திறமை வாய்ந்த ஹீரோக்களில் ஒருவரான விஜய் சேதுபதி இடையில் வில்லனாக நடிக்க சென்று விட்டார். அவரது ரசிகர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பேரில் மீண்டும் முழுநேர ஹீரோவாக மாறியிருக்கிறார். அப்படி அவர் கடந்த மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியையும், திரைப்படம் தோல்வியையும் சந்தித்தன. இப்பொழுது அவர் பாண்டியராஜ் இயக்கத்தில் தலைவன் தலைவி படத்தில் நடித்திருக்கிறார். பாண்டியராஜின் படங்கள் என்றாலே அது குடும்ப உறவுகள் மையப்படுத்தியதாக இருக்கும். அந்த லைனை தான் இந்த படத்திலும் கையில் எடுத்தார் அவர். விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நித்யா மேனன் நடித்திருக்கிறார். மேலும் சரவணன், தீபா, யோகி பாபு என பலர் நடித்திருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையே வரும் சண்டைதான் படத்தின் பிரதானம். படமானது கடந்த 25ஆம் தேதி வெளியானது. ரசிகர்கள் பலரும் ஆர்வத்தோடு படம் பார்க்க சென்றார்கள். படத்தின் முதல் நாள் காட்சி முடிந்த உடனேயே படம் கண்டிப்பாக ஹிட் என்ற பேச்சு ஓட ஆரம்பித்துவிட்டது. பலர் தங்களது மனைவி குடும்பத்துடன் படம் பார்க்க சென்று ரசித்து சிரித்து விட்டு வருகிறார்கள். எனவே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் என்ற வரிசையில் இணைத்து விட்டது தலைவன் தலைவி. விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் சக்கை போடுகிறது படம். மொத்தமாக 25 கோடி ரூபாயை படம் இதுவரை வசூலித்து விட்டதாக படக்குழு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துவிட்டது. அதன் காரணமாக சேதுபதியின் ரசிகர்களும் படக்குழுவின் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். மீண்டும் இதே கூட்டணி இணைய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தலைவன் தலைவி படம் 4வது நாளான நேற்று எவ்வளவு வசூலில் இருக்கிறது என்ற விமர்சனத்தை ஸ்கான்நெக் வலைத்தளம் வெளியிட்டிருக்கிறது. இந்த வலைத்தளம் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி அப்படம் 3 கோடி ரூபாய் தான் வசூலித்திருக்கிறதா. அதே சமயம் நேற்று முன்தினம் அதற்கு முந்தைய நாளில் எல்லாம் படத்தின் வசூல் ஏறும் முகமாகவே இருந்தது. திங்கட்கிழமை என்பதால் வசூல் கொஞ்சம் டல்லாகி விட்டதாகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரத்தில் பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. முன்னதாக படம் பலரால் ரசிக்கப்பட்டாலும் ஒரு தரப்பினரால் விமர்சிக்கப்படுகிறது. அதாவது படம் முழுக்க விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். கணவன் மனைவி இடையே நடக்கும் சண்டையை பதிவு செய்வதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்ட இயக்குனர் அவர்களை சமாதானம் ஆகும் விஷயத்திலும் அந்த கத்தல் விஷயத்திலும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். அது மட்டுமன்றி ஸ்கிரீன் பிளேவும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. இதையெல்லாம் இயக்குனர் கொஞ்சம் கவனித்திருந்தால் படம் மேற்கொண்டு ஹிட்டாகி இருக்கும் என்ற கருத்துகளும் எழுந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.